வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது யாராவது கை கொடுத்து காப்பாற்றிட மாட்டாங்களா, யாராவது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி தவிப்போம். அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது வருவார்? உங்களை உயர்ந்த அந்தஸ்தில், உயர்ந்த பதவியில், வாழ்க்கையில் உச்சத்தை தொட வைக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். ஒரு கடவுள் நிச்சயமாக உங்களை காப்பாற்றியே தீரும். அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். உங்களை காப்பாற்றப் போகும் ஒரு கிரகம். ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, மேச ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும், மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரம் இருக்குது. ஸோ வெவ்வேறு நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மேச ராசிக்கு அதிபதியாக இருக்குது செவ்வாய் பகவான். எப்போதுமே கோபம், அதே நேரத்தில் வேகம், அதே நேரத்தில் அதிக பாசம் என குணம் படைத்தவர்கள் நீங்கள். விரும்பியவர்கள் கேட்டால் எதையுமே விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதேபோல் விரும்பாதவர்களுக்காக, உங்களை வெறுப்பவர்களுக்காக நீங்கள் துளியளவு கூட கவலைப்பட மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நிலம், சொந்த வீடு, படிப்பு மற்றும் கர்ப்பப்பை, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வண்டி வாகன பிரச்சனைகள் இதெல்லாம் இயற்கையாக ஏற்பட வாய்ப்புண்டு. இதிலெல்லாம் ஒரு கஷ்ட நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகப்படி மிக முக்கியமாக வரக்கூடிய யோகக்காரகன் அப்படின்றது 9ஆம் வீடு. இந்த ஜோதிடத்தில் ஒரு மனிதன் ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் அவன் கோடீஸ்வரன் ஆவானா, நல்ல நிலைக்கு செட்டில் ஆவானா அப்படின்னு சொல்லக்கூடியதே 9ஆம் வீடு தான். அப்படி பார்க்கும்போது மேசத்திற்கு 9ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அது வந்து குரு பகவான். தனுசு ராசிக்கு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அப்போது இந்த குரு பகவானுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் உண்டு. சரி, இந்த குரு திசை வருமா அப்படின்னு கேட்டால், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கே திசை பிறக்கும்போது நடக்கும். அதுக்கடுத்து சுக்கிர திசை, சூரிய திசை இப்படி வரும். அதே போல் தான் பரணி நட்சத்திரம் பிறக்கும்போது சுக்கிர திசை, அதுக்கடுத்து சூரிய திசை, சந்திர திசை ஒவ்வொரு திசையாக நடக்க ஆரம்பிக்கும். அதேபோல் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை பிறக்கின்ற பொழுது நடக்க ஆரம்பித்து, அதுக்கப்புறம் சந்திர திசை, செவ்வாய் திசை ஒவ்வொரு திசையாக நடக்கும். ஆனால் அந்த குரு திசை வர்றது அப்படின்றது ரொம்ப ரேருங்க. ஏன்னா குரு திசை உங்களுக்கு வருவது ரொம்ப ரொம்ப கடினம். அப்போது குரு புத்தி வருமா? நிச்சயம் வரும். ஒவ்வொரு கிரகத்தினுடைய திசைகள் நடக்கும்போது குரு புத்தி கண்டிப்பாக வந்தது. சரி, அப்படி வரக்கூடிய இந்த குரு புத்தி காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த பதவி பெயர்ப்புகள், வம்சம் தலைக்கக்கூடிய வாரிசு யோகங்கள், திருமண பாக்கியங்கள் போன்றவை நடக்கும். உங்களுடைய தலை காப்பாற்றப்படும். நீங்கள் மிக முக்கியமாக கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு புத்தி வந்துருச்சுன்னா நிச்சயம் உங்களை காப்பாற்றி கொடுக்கும். லைஃப்பை செட்டில் பண்ணக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அப்போது மேசராசிக்காரங்க அந்த குரு பகவானை எப்பொழுதுமே வணங்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போது இந்த குரு பகவானுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு இனிப்பு வகை நெய்வேத்தியங்கள், அதுலேயும் இந்த பாசிப்பருப்பு பாயசம் சொல்லுவாங்க அது, அல்லது லட்டு வகை உணவுகளை நெய்வேத்தியமாக படைத்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தால் மிகப்பெரிய நன்மை நடக்கும். இது வியாழக்கிழமை என்று. அதேபோல் உங்களுடைய பூஜை அறைகளில் இனிப்பு வகை நெய்வேத்தியங்கள் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லது. அதேபோல் தீபமேற்றக்கூடிய விளக்குகளில் சிறிதளவு கல்கண்டு அந்த எண்ணெய்க்குள்ளே மூழ்கி இருக்க மாதிரி போட்டிங்கன்னா தன விஷயம், பண விஷயம் உங்களுக்கு ஏற்படும். இது குருவின் திருவிழா நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். அதேபோல் தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயம் சுவாமிமலை முருகப்பெருமான் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவு யோகத்தை கொடுப்பார். அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இந்த 2 திருத்தலங்கள் திருச்செந்தூர் மற்றும் சுவாமிமலை இதை வச்சுங்க. இந்த குருபுத்தி காலகட்டங்களில் மிக முக்கியமாக ஒரு 3 சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். அது என்னென்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகள் வழியில் ஒரு நல்லது நடக்கும். 2வது விஷயம், உயர்ந்த அந்தஸ்து, பெயர் புகழ், பதவி வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம் அல்லது மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தில் பணவரவுக்குண்டான யோகங்கள் கிடைக்கும். 3வது, மிகப்பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். வெளிநாடு யோகங்கள் ஏற்படும். அதே போல் மிக முக்கியமாக
தொழிலாளியாக இருக்கக்கூடிய நீங்கள் முதலாளியாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 3 சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் இந்த குருபுத்தி காலகட்டங்களில். ஸோ இந்த மற்ற திசாபுத்தி காலகட்டங்களில் கூட இந்த குருபுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை நன்மையை கொடுக்கும். அதுவும் குறிப்பிட்டு இந்த மேசராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசி மற்றும் தனுசு ராசி இதில் பிறந்தவங்க மூலமாக பெரிதளவு ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க. அது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் இந்த ஒரு கிரகத்தினுடைய திசையோ அல்லது புத்தியோ நடக்கின்ற பொழுது மிகப்பெரிய யோகங்கள் உண்டு. ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.